இந்த வீடியோல 3 ரிசல்ட் அந்த செக்ஷன் 1.5 லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் எக்ஸாம்பிள், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதை பார்த்தோம். இப்போ இந்த கடைசி வீடியோ அந்த சீரீஸ்ல அந்த செக்ஷன் 1.5ல அதுல வந்து 3 ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து சூப்பர் செட் ஆஃப் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். Subset of linearly independent set is linearly independent. அப்புறம் ஒரு செட் எஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வி நாட் இன் எஸ் இப்படி இருந்ததுன்னா தென் எஸ் யூனியன் வி இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வி பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் எஸ். ஸோ இந்த 3 ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் செட் ஆஃப் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ முதல்ல வி வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் எடுத்துக்கலாம். S1 S2 அப்படின்னு 2 செட்டு. அதில் S1 கண்டெய்ன்ட் இன் S2 இது எல்லாமே எங்கே இருக்குன்னா வியில் இருக்கு. S1 லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்ததுன்னா ஸோ ஒரு செட்டு அதனுடைய சூப்பர் செட்டு நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லணும். இது லீனியர்லி டிபெண்டன்ட்னா இது லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லணும். ஸோ இஃப் S1 இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் then S2 இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். Now இந்த S1ல ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் V1 to Vn எடுத்துப்போம். S1 வந்து linearly dependent. அதனால by definition there exist scalars A1 etc. An not all 0 such that the linear combination is 0. அது definition. இப்போ இது S1 வந்து S2க்குள்ள இருக்குங்கிறதுனால இந்த Vi'sலாம் இந்த V1 etc. Vnலாம் எங்க இருக்குன்னா S2லயும் இருக்கும். அப்போ இதே ஈக்குவேஷன் தான் ட்ரூ எங்க உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு S2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு. ஆனா அதுதான் கண்டிஷன் ஃபார் எனி செட் டு பி லீனியர்லி டிபெண்டன்ட். அதனால S2 இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். S2ங்கிறது யாருன்னா சூப்பர் செட். எதனுடைய சூப்பர் செட்டு? லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டோட சூப்பர் செட்டு. சரி, இப்போ இதுவே அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டோட சூப்பர் செட்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆனா எனக்கு லீனியர்லி டிபெண்டன்ட் செட் எனக்கு கொடுத்து லீனியர்லி டிபெண்டன்ட் செட் அதனுடைய சப்செட்டு லீனியர்லி டிபெண்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னா எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இட் மே ஆர் மே நாட் பி, அதுதான் பதில். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். R2ல இந்த 3 வெக்டர் நம்ம எடுத்துட்டோம்னா அது லீனியர்லி டிபெண்டன்ட். ஆப்வியஸா இந்த ரெண்டுமே வந்து இதனுடைய லீனியர் காம்பினேஷனா இருக்கு. அப்போ லீனியர்லி டிபெண்டன்ட். ஆனா இதனுடைய சப்செட் 1 2 அப்படிங்கிறதோ அல்லது 2 4 அல்லது 3 6 இந்த மாதிரி ஒத்தையில எடுத்தோம்னா அந்த வெக்டர் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆனா இதுலயே ஒரு சப்செட் பாருங்க 1 to 2 4 இது லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ பெரிய செட்டு வந்து லீனியர்லி டிபெண்டா இருந்ததுன்னா அதனுடைய சப்செட்டு லீனியர்ல இண்டிபெண்டா இருக்கலாம், லீனியர்லி டிபெண்டா இருக்கலாம், சொல்றதுக்கு இல்லை. ஆனா சூப்பர் செட் எடுத்துட்டோம்னா அது நிச்சயமா லீனியர்லி டிபெண்டன்ட். இப்போ அடுத்து நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட்க்கு வருவோம். இப்போ S1 contained in S2 in a vector space V. S2 லீனியர்லி இண்டிபெண்டா இருந்ததுன்னா S2 பெரிய செட்டு அது லீனியர்லி இண்டிபெண்டா இருந்ததுன்னா அதனுடைய சப்செட்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ நான் எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் எ செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்ல போறோம். இப்போ நம்ம S2 இதுதானே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கலெக்ஷன் V1 to Vn லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இன் Vன்னு எடுத்துக்கலாம். இப்போ S1 அதனுடைய சப் கலெக்ஷன் அதை V1 to Vக்கு எடுத்துக்கலாம் வித் K less than or equal to N. Because any set is a subset of itself, அதனால ஈக்குவல் டு வரலாம். இப்போ இந்த லீனியர் காம்பினேஷனை நம்ம இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும். அப்போ எதை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணுமோ அதனுடைய லீனியர் காம்பினேஷனை 0 வெக்டருக்கு ஈக்குவேட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு ஸ்கேலாரும் 0 சொல்லணும். அப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறோம். என்னன்னா ஜீரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஜீரோவை 0 into Vk plus 1 and so on 0 into Vn equal to 0. இது எதனால எழுதணும் அப்படின்னா எனக்கு V1 to Vn பத்தி தான் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி மாத்தி எழுதுறோம். ஸோ இந்த V1 to Vn வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா டெஃபினேஷன் படி லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு 0 should imply each scalar 0 லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா. ஸோ AI equal to 0 for all I ranging from 1 to K. அதுதான் எனக்கு வேணும். அதனால இந்த S2 இது வந்து ஆக்சுவலா S1 is linearly independent. S2 தான் linearly independent assumption. S1 subset வந்து linearly independent சொல்லணும். So S1 is linearly independent.
இப்போ ஸோ அதுதான் இந்த டயக்ராமேட்டிக்காக சொல்லியிருக்கோம். லீனியர்லி இண்டிபெண்ட் செட் இருந்ததுன்னா அதனுடைய சப்செட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது ட்ரூ. ஆனால் இங்கே போகுமா? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டை எக்ஸ்டெண்டடா நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குமா இருக்காதான்னு சொல்றதுக்கு இல்லை. இட் மே ஆர் மே நாட் பி. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ 1 2 இந்த ஒரு வெக்டர் மாத்திரம் எடுத்துட்டோம்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இன் R2. அதே மாதிரி 1 2 2 3 இதை எடுத்துட்டோம்னா அந்த டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா அது நான் ஜீரோ, அதனால அதுவும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆனா இதுவே இந்த 1 2 2 3 4 5 இதை எடுத்துட்டோம்னா இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஏன்னா இந்த 4 5 -2 இன்டூ 1 இந்த வெக்டரால -2 இன்டூ ஃபர்ஸ்ட் வெக்டர் பிளஸ் 3 இன்டூ செகண்ட் வெக்டரால நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த 4 5 அப்படின்னா ஒரு வெக்டர் மிச்ச ரெண்டு வெக்டரை டிபெண்ட் ஆயிருந்தா மொத்த கலெக்ஷனுமே என்னன்னு சொல்லுவோம்? லீனியர்லி டிபெண்டன்ட். There exists scalars not all zero such that the linear combination is 0ன்னு வரும். ஸோ இது வந்து ப்ரொசீஜர் டு எப்படி இந்த இதை நம்ம கொண்டு வந்தோம்ங்கிறதுக்காக ஒரு வழிமுறை இங்க சொல்லப்பட்டிருக்கு. பட் அது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ 4 5 இதனுடைய லீனியர் காம்பினேஷனா இது இப்போ 1.4லயே நம்ம பார்த்துட்டோம் இது. ஸோ ஆல்ஃபா பீட்டா வச்சு எழுதினோம்னா இந்த ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், 2 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா செகண்ட் காம்பனன்ட். அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இது நான் ஜீரோ, இது நான் ஜீரோ, இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -1 வரும். -1 இன்டூ 4 5 ஆர்டர் பேர். ஸோ எதுவுமே ஜீரோ கிடையாது, ஆனால் லீனியர் காம்பினேஷன் ஜீரோ வருது. அப்போ லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ என்னுடைய சூப்பர் செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டாகவும் இருக்கலாம் அல்லது இது லீனியர்லி டிபெண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். இந்த எக்ஸ்டெண்டட் இது லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ சப்செட் கொடுத்தீங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்க்கு அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சூப்பர் செட் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட்க்கு சூப்பர் செட்டு லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். சப்செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ அடுத்த தியரம் வந்து SB linearly independent subset of a vector space V. If V does not belong to S, இந்த Sக்குள்ள இல்லை அப்படின்னா S யூனியன் V லீனியர்லி டிபெண்டா இருந்ததுன்னா என்னுடைய V ஸ்பேன் ஆஃப் Sக்குள்ள இருக்கும். என்னுடைய V ஸ்பேன் ஆஃப் Sக்குள்ள இருந்ததுன்னா இந்த S யூனியன் V லீனியர்லி டிபெண்டன்ட். இதுதான் சொல்லணும். ஸோ இந்த லெட் SB லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் நமக்கு வேணும் இல்லையா, அதை B1 வச்சுட்டா Vn எடுத்துப்போம். அண்ட் V அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் Sல இல்லாத மாதிரி எடுத்துப்போம். இப்போ இந்த S யூனியன் V இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் அசியூம் பண்ணிட்டேன்னா B பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் Sன்னு நான் சொல்லணும். B பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் Sன்னு சொல்லணும். இப்போ S யூனியன் V லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா there exists scalars not all zero such that the linear combination is zero. இந்த A1 வச்சுட்டா AN இதுல ஏன் எடுத்திருக்கோம்னா இந்த B1 வச்சுட்டா VNக்கு கரஸ்பாண்டிங்க இந்த ஸ்கேலர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த V ஒன்று சேர்த்ததுனால we have அந்த ஒரு ஏன்றத ஒரு ஸ்கேலர் எடுத்திருக்கோம். இப்போ என்னுடைய கிளைம் என்னன்னா A வந்து நான் ஜீரோ. ஒருவேளை A ஜீரோவா இருந்ததுன்னா எதனால A நான் ஜீரோன்னு நம்ம கிளைம் பண்றோம்னா அப்பதான் இந்த V இந்த இதை மாத்திரம் ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா மிச்சது ஸ்பேனுக்குள்ள அது இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அது பார்ப்போம் பின்னாடி. இப்போ வரைக்கும் நம்மளுடைய கிளைம் வந்து A நாட் ஈக்குவல் டு 0. ஒருவேளை என்னுடைய A ஜீரோவா இருந்தா என்ன நடக்கும்? இந்த இது காணாம போயிடும். அப்போ A1 V1 பிளஸ் so on AN VN ஈக்குவல் டு 0. ஆனா இதுல எப்படி இருக்கு அப்படின்னா there exists scalars not all zero அந்த கண்டிஷனோடயே தான் இது வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த V1 எக்ஸ்ட்ரா VN வந்து லீனியர்லி டிபெண்டன்ட்னு வருது. ஆனா நம்முடைய ஹைபோதசிஸ் என்னன்னா இதுங்கெல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்போ that contradicts the given hypothesis that S is linearly independent. அதனால நம்ம கிளைம் ஹோல்ட்ஸ். இது A நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்றோம். இதுல A நான் ஜீரோங்கிறதுனால ஃபீல்டு Fல இருக்கு. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா A இன்வர்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு போறதுனால மைனஸ் சைனு. ஸோ இது மாதிரி வருது. ஸோ இது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் V1 etc. VN. And therefore V belongs to span of S.
Now converse partல V belongs to span of S ன்னு எடுப்போம். Then there exist vectors V1 etc. Vn in S. Span of S ன்னு S என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால span of S ன்னா என்னுடைய V இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் V1 etc. Vn எழுதலாம். அப்போ இந்த V இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அப்போ இதுல ஒரு நான் ஜீரோ ஸ்கேலார் எனக்கு கிடைச்சாச்சு. such that the linear combination is 0. அப்போ இந்த வெக்டர்ஸ் பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? ஏதான ஒரு நான் ஜீரோ ஸ்கேலார் இருந்து அந்த லீனியர் காம்பினேஷன் 0 இருந்தாலே இந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ எஸ் யூனியன் பி இது என்னதுன்னா எஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அலாங் வித் பி. அப்போ எஸ் யூனியன் பி இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். சரி, இப்போ இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்ங்கிற செட்டு கன்சிஸ்டிங் ஆஃப் V1 V2 இதை எடுத்துப்போம். இந்த V1 V2 நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். ஆல்ஃபா V1 ப்ளஸ் பீட்டா V2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபா 0 பீட்டா 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த எஸ் லீனியர்லி இண்டிபெண்ட்னு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு V விச் இஸ் V3 நான் நேம் பண்ணுறேன். 789ன்ற இந்த ஆர்டர் ட்ரிப்ளெட் அது ஆப்வியஸா எஸ்ஸுக்குள்ள இல்லை. இப்போ நம்ம இந்த டிட்டர்மினன்ட் இந்த மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா அந்த 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா அது 0ன்னு வரும். அப்போ இந்த எஸ் யூனியன் பியை பத்தி நம்ம என்ன சொல்றோம், டிட்டர்மினன்ட் 0 ஆச்சுனாலே அந்த வெக்டர்ஸ் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ எஸ் யூனியன் பி லீனியர்லி டிபெண்டன்ட், ரைட். இப்போ இந்த V does not belong to S, இந்த S யூனியன் V is linearly dependent. அது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. அப்போ இது உண்மையா அப்படிங்கறத பார்க்கணும். இது V belongs to span of S. Vங்கிறது V3, அந்த V3 that is 789 நான் எப்படி எழுதலாம்னா 2 times V2 minus இந்த V1 நம்மளால எழுத முடியும். அப்போ 2 times V2 10 just check. See, V3 அப்படிங்கிறது 7 8 9. இதுல 2 times V2ங்கிறது 8 10 12 minus V1 அப்படிங்கிறது 1 2 3. அப்போ இது போட்டோம்னா நமக்கு வருதா 8 minus 1 7 10 minus 2 8 12 minus 3 9. So we are getting V as 2 times V1 minus 2 times V2 minus V1. அப்போ இந்த V3 எங்க இருக்குன்னா இது வந்து என்னது, ஒரு ஸ்பான் தானே, ஸ்பான் ஆஃப் V1 V2 தானே. ஸோ திஸ் பிலாங்ஸ் டு ஸ்பான் ஆஃப் V3 நம்ம Vன்னு எடுத்திருக்கோம். V belongs to span of S. ஸோ அதே இது இப்போ V belongs to span of S நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வெக்டர்ஸ் எல்லாமே லீனியர்லி டிபெண்டன்ட்னு வரும். அந்த லீனியர்லி அந்த எந்த வெக்டர்ஸ்னா இந்த 3 வெக்டர்ஸ், அந்த 3 வெக்டர்ஸ் யாருன்னா எஸ்ஸோட விஎஸ் ஏற்றினோம்னா வரக்கூடியது. ஸோ இந்த தியரத்துக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு இல்லஸ்ட்ரேஷனா இதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் இங்கே உங்களுக்கு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நியர்லி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ். அதில் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன இது அது லீனியர்லி டிபெண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த கேஸ் ஆஃப் P3 இது வந்து 4th ஆர்டர் போயிடும். அதனால பெட்டர் டெஃபினேஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணுறது ஈஸி. இதுவும் டெஃபினேஷன் தான், மேட்ரிக்ஸ்னால டெஃபினேஷன் யூஸ் பண்ணி தான் வருது. இந்த இடத்துல இது ஈஸியாகவே நம்ம பார்த்துடலாம். -3 இந்த ரேஷியோ 6/-2 -3 8 -8/4 இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினேஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் டெஃபினேஷன், இதுக்கும் டெஃபினேஷன், அண்ட் இதில் டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் 4th ஆர்டராக வரும். அதனால டிட்டர்மினன்ட் மெத்தட் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து டிட்டர்மினன்ட் போட்டு 0 நான் 0 பார்த்துடலாம். இதுக்கு டிட்டர்மினன்ட் 0ன்னு வரணும், அப்போதான் லீனியர்லி டிபெண்ட் வரும். இது வந்து இது ஆல்ரெடி செக் பண்ணிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0 வராது. நான் 0வா இருந்ததுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்.
ஸோ இதுவும் பேஷண்ட்லி யூ ஹாவ் டு டூ. இது லீனியர்லி டிபெண்ட், இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட், இது லீனியர்லி இண்டிபெண்ட் சால்வ் பண்ணணும். டூ மெனி ஈக்குவேஷன்ஸ் இன் 4 or 5 வேரியபிள்ஸ் வந்ததுன்னா அதை வந்து உட்காந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது லீனியர்லி டிபெண்ட். யூ கேன் டேக் இந்த வித் ஆன்சர் எடுங்க, தென் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் தான். அதனால நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, ஏற்கனவே நடத்தினது புரிஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த தியரிட்டிக்கல் டைப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பி வந்து வெக்டர் ஸ்பேஸ் கிவன். இது இந்த கேள்வி இந்த பி பார்ட் வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இங்க வந்து V is a vector space, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். V is a vector space over a field F, அதுல characteristic of F not equal to 2. characteristic of F 2ன்னு அர்த்தம் 2 into எந்த எலிமெண்ட் இன் F, எனி எலிமெண்ட் இன் F வந்தாலும் அது கண்ணை மூடிட்டு 0ன்னு கொடுத்துரும். அது டெஃபினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக். அந்த மாதிரி இல்லாத ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் எஃப் நாட் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். யூ அண்ட் வி வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ பிளஸ் வி யூ மைனஸ் வி இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். அது ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், லெட் யூ அண்ட் வி பி லீனியர்லி இண்டிபெண்ட். யூ பிளஸ் வி யூ மைனஸ் வி லீனியர்லி இண்டிபெண்ட்னா அதனுடைய லீனியர் காம்பினேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் ஆல்ஃபா 0 பீட்டா 0 வரணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு யூ பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு வி ஈக்குவல் டு 0 வரும். ஆனால் யூவும் வியும் லீனியர்லி இண்டிபெண்ட். யூவும் வியும் லீனியர்லி இண்டிபெண்ட் கிவன். யூ வி இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் கிவன். அதனால இந்த என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது வந்து 0 ஆயிடும். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 0, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 ஆல்ஃபா 0, அதுலேருந்து ஆல்ஃபா 0, ஆல்ஃபா 0ன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பீட்டா 0. அப்படின்னா கன்க்ளூஷன் இதுவும் இதுவும் இந்த கலெக்ஷன் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். இப்போ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு we shall take u plus v, u minus v to be linearly independent. நம்ம என்ன சொல்லணும்னா uv, what we have to show is இந்த uv வந்து linearly independent சொல்லணும். அப்போ linearly independent சொல்லணும்னா அந்த linear combination 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இதை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ரைட். இப்போ ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா வி ஈக்குவல் டு 0 இது அசம்ஷன். நான் சொல்ல வேண்டியது ஆல்ஃபா 0 பீட்டா 0. அப்பதான் யூவி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வரும். லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு 0 ஷுட் இம்ப்ளை இட்ஸ் ஸ்கேலார் 0. அப்பதான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வரும். சரி, இப்போ இதையே நம்ம ரீரைட் பண்றோம். எப்படி ரீரைட் பண்றோம்னா ஆல்ஃபாவை ஆல்ஃபா பை 2 பிளஸ் ஆல்ஃபா பை 2, அதே மாதிரி பீட்டாவை பீட்டா பை 2 பிளஸ் பீட்டா பை 2 அது மாதிரி எழுதுறோம். அடுத்தது அப்போ இங்க ஆல்ஃபா பை 2 இங்க ஆல்ஃபா பை 2 இருக்கா. அப்போ அடுத்தது பீட்டா யூ பை 2 மைனஸ் பீட்டா யூ பை 2 அதை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம். பீட்டா யூ பை 2 மைனஸ் பீட்டா யூ பை 2. அதே மாதிரி ஆல்ஃபா வி பை 2. ஸோ வி ஆர் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங், அது பண்ணலாமே. அதே மாதிரி பீட்டா யூ பை 2 மைனஸ் பீட்டா யூ பை 2. லெஃப்ட் சைடுக்கு இதெல்லாம் பண்றோம், ரைட் சைடு 0 as such it is written. ஸோ இதை இப்படி ரீரைட் பண்ண முடியும். எதனால இந்த மாதிரி ரீரைட் பண்றோம்னா அப்பதான் எனக்கு இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இதுவும் இதுவும், ஏன்னா அதுதான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கிவன். எனக்கு தெரிய வேண்டியது இதுதான், யூவி வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்டா இல்லையான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இதை ரீரைட் பண்றேன். தெரிஞ்சதை வச்சு அப்போ எது தெரியும்னா யூ பிளஸ் வி யூ மைனஸ் வி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தெரியும். அப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம், இதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 0, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 ஆல்ஃபா 0, ஆல்ஃபா 0ன்னா பீட்டாவும் 0. சரியா. ஸோ அப்போ எனக்கு யூவி ஆல்ஃபா 0 பீட்டா 0 வந்ததுனால யூவி இண்டிபெண்டன்ட் வந்துடும். இப்போ இதே கதையை 3 வெக்டர் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் சப்டிவிஷன் பி. யூ பிளஸ் வி, யூ பிளஸ் டபிள்யூ, வி பிளஸ் டபிள்யூ.
technique is the same. நம்ம assume பண்றோம் UV, W linearly independent. இதை linearly independent சொல்லணும்னா அதனுடைய linear combination எடுத்து beta U plus W plus gamma V plus W equal to 0. That should give each alpha, beta, gamma 0. அப்படின்னா தான் ஒரு இதில் டைரக்ஷனில் நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். UV, WV linearly independent. Consider the linear combination U plus V, V plus W, W plus UH. ஸோ இப்போ இதுலேருந்து யூவை கலெக்ட் பண்ணிக்கலாம், V term, W term. ஆனால் UVW வந்து linearly independent. So because UVW are linearly independent, இந்த ஸ்கேலார் ஒன்னொன்னும் 0. லீனியர் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு ஸ்கேலாரும் 0. ஒரு ஸ்கேலாரும் 0. அப்போ இதுதான் வரும். அப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா இந்த ஆல்ஃபா பிளஸ் காமா ஈக்குவல் டு 0 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இதுலேருந்து இது ஈக்குவேஷன் 1, 2, 3 அப்படின்னு நேம் பண்ணோம்னா தென் இந்த 1 minus 2 will give gamma minus beta 0. And then இந்த இதுலேருந்து if you consider gamma minus beta 0னால gamma equals beta ன்னு வரும். gamma equals beta. இப்போ gamma equals beta னா alpha plus beta 0 வரும். So you have various combination. Your job is to just solve this. So அப்போ அதுலேருந்து you will get gamma 0, beta 0, alpha 0. ஸோ இந்த இடத்துல காமா ஈக்குவல்ஸ் பீட்டான்னு வருதுன்னா இங்கேருந்து அதை தூக்கி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 பீட்டா 0. 2 பீட்டா 0னா பீட்டா 0, பீட்டா 0னா காமா 0, காமா 0னா ஆல்ஃபா 0. ஸோ யூ ஆர் கெட்டிங் ஆல் த ஸ்கேலர்ஸ் டு பி 0 அண்ட் தேர்ஃபோர் U plus V, V plus W, W plus U ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். கான்வர்ஸ் பார்ட்டில் இவங்க 3 பேரும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எடுத்துப்போம். நம்ம UVW லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொன்னோம். அப்போ லீனியர் காம்பினேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஆல்ஃபா 0, பீட்டா 0, காமா 0 சொன்னோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோமோ ப்ரீவியஸ் கேஸில் நம்ம இந்த மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 2 இருந்ததுனால அப்படி பண்ணோம். இப்போ 3 இருக்கிறதுனால இந்த மாதிரி ரீரைட் பண்ணிக்கிறோம். இது சிம்பிளிஃபை பண்ணாக்க இது வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது வந்துடும். ஆனால் இதை எப்படி எழுதுறோம்னா இதே மாதிரி தான். போன இதில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்ஃபாவை இப்படி எழுதுறோம், பீட்டாவை இப்படி எழுதுறோம். அதே மாதிரி காமாவை காமா பை 2 ப்ளஸ் காமா பை 2. அப்புறம் இந்த மாதிரி டேர்மை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண மாதிரியே அதே கான்செப்ட் தான், அதை எக்ஸ்டெண்டட் டு 3 எலிமெண்ட்ஸ். அப்போ இது மாதிரி வரும். ஸோ இதில் U plus V, U plus W, V plus W லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிறதுனால இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா அதை சால்வ் பண்ணுறச்சே நமக்கு ஆல்ஃபா 0, பீட்டா 0, காமா 0 கிடைக்கும். அடுத்தது மூணாவது ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கலெக்ஷன் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இன் Pn of Fன்னு சொல்லணும். அப்போ லீனியர் காம்பினேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஈச் ஸ்கேலார் 0 சொல்லணும். ஸோ இது இந்த கான்செப்ட் ஆல்ரெடி we have come across. இதை வந்து 0 into x power n plus and so on plus 0 into x plus 0 ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். அப்போ 1x x and so on x power n are linearly independent in and the Pn of F. So with this section 1.5 gets over. Thank you.